மக்கள் குறைகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அடுத்த அரசியலுக்கு ஐயோ அண்ணா அண்ணா உங்க பாதம் தொட்டு தான் சொல்றேன். நமக்கு அரசியலுங்கிறது தெரியாது, அப்படி எண்ணமும் கிடையாது. நான் எழுதி கூட தரேன், அரசியலுக்கு ஆசை கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரே ஆசை மட்டும்தான். மற்றபடி எந்த ஆசையோ நோக்கமோ எதுவுமே கிடையாது. அதுக்கான தகுதியான நான் கிடையாது. 1% அரசியல வந்து இந்த வீடியோ நீங்க மார்க் பண்ணி கூட வச்சுங்க. இது அப்படி ஒண்ணுமே கிடையவே கிடையாது. கடைசி வரையும் சேவை மட்டும்தானே. சரி, வேற ஏதாவது அதுலயே நான் நிறைய பார்த்தேன். இந்த வந்து எப்படி சொல்றது, இந்த யூடியூப்ல வந்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பசங்களை அமிச்சானுங்க, பாலா ஒரு அந்நிய நாட்டு சதாவளி அப்படி இப்படின்னா ஏதோ போட்டிருக்காங்க. அந்நிய நாட்டு சதாவளி யாரை பத்தி பேசுறாங்க, ஏதோ சரத்குமார் சார் படத்தை ஒரு செகண்ட் எனக்கு பில்டப் தர மாதிரி கொடுக்கான்னு பார்த்தா எனக்கு தான். சரி, நானே கண்ணாடியில் போய் பார்த்தேன், என்ன பார்க்க எனக்கே பயமா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அப்படி சூப்பரா இருந்தது, நல்லா ஜாலியாகவும் இருந்தது. எப்படி சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது பட் ஒன்னே விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி நடக்கும்போது தான் மக்கள் நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு தெரிஞ்சுது. ஸோ இதோட நிக்க போறது இல்லை, நான் நிறைய நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறேன், செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன், நிறைய பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். அதுல இந்த வீடியோ போடுறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருந்தேன். எதுக்கு நீ வீடியோ போடுற, இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடல, நிறைய வாட்டி சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். நான் சமீபத்தில் வீடியோ போடுறத பார்த்துட்டு 2 ஊருக்கு வந்து நம்ம தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். அதாவது சுண்ணாம்புக்கலாம் தண்ணிக்கு. இப்போ முந்தானத்தி ஃபோன் பண்ணி ஒரு 16 பேர் 17 பேர் எங்க ஊர்ல வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்காங்க, எங்களுக்கு அந்த ஊருக்கு ரெடி பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு தண்ணி வசதி பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு இது பண்ண மாதிரி எங்களுக்கும் நாங்கள் உங்களை பார்த்து காலேஜ்ல வந்து நாங்கள் 15 பேருக்கு ஃப்ரீ சீட் தரோம், உங்களை பார்த்து நான் எங்க ஆஃபீஸ்ல இருக்க சர்வெண்ட்டுக்கு வீடு கட்டி தரேன், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த நோக்கத்தால தான் வீடியோ எடுக்கப்படுறதை தவிர்த்து இதை நான் காசு ஆகிறது எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி நினைச்சாங்க, நினைச்சிட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு மக்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல விளக்கம் தெரியும்னா நீங்க வாங்க, நான் அப்படியே அங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுக்கான விளக்கம் எல்லாமே தெளிவா இருக்கு.